இந்த பையனை அவங்க அப்பாவும் வியாபாரம் பண்றதுக்காக கழுதையை கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது அந்த இடத்துல வந்து ஒரு ஆள் சொல்றாரு, கழுதையை கூட்டிட்டு நடந்து போறீங்களே, யாராவது ஒரு ஆள் உட்காந்து போலாமேன்னு சொன்னதுக்கு அப்புறமா அப்பா பாத்தீங்கன்னா அந்த கழுதையில உட்காந்து வராரு, பையன் நடந்து போறான். அப்படி போகும்போது அந்த இடத்துல வந்து ஒரு வயசான பாட்டி சொல்றாங்க, இந்த சின்ன பையன் நடந்து போறான், நீங்க கழுதையில இருக்கீங்களே, இந்த பையன் பாவம்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பா சொல்றாரு, தம்பி நீ கழுதையில உட்காந்து வான்னு சொல்லிட்டு அப்பா பாத்தீங்கன்னா நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி போகும்போது அந்த இடத்துல ஒரு வயசானவர் வராரு. வந்து அவரு சொல்றாரு, அப்பா நடந்து வரான், பையன் கழுதையில உட்காந்து வரான், இது என்ன உலகமோ தெரியலன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா பையன் சொல்றான், அப்பா நீங்களும் கழுதையில வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே கழுதையில போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது அந்த இடத்துல ஒரு குட்டி பொண்ணு வாரா. வந்து அந்த பொண்ணு சொல்றா, பாவம் அந்த கழுதை, நீங்க 2 பேரும் இது மேல உட்கார்ந்திருக்கீங்களேன்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த பையன் சொல்றான், அந்த பொண்ணு சொல்றது சரிதான்னு சொல்லிட்டு இவங்க அப்பா பாத்தீங்கன்னா அந்த கழுதையை தூக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி போகும்போது இந்த பையன் சொல்றான், மத்தவங்க ஒவ்வொரு விஷயங்களையும் சொன்னாங்க, அவங்க சொன்னது நாங்க செஞ்சோம், ஆனாலும் அவங்க குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, குறை சொல்றவங்க குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க, நம்ம மனசுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த பையன் அவங்க அப்பா கிட்ட சொல்றான், அப்பா நீங்க கழுதையில வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க பாத்தீங்கன்னா மத்தவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க.